கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனி நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலைவேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தினுடைய பின்னணி நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் திருமணம் ஆகிறது. சாராய்க்கு குழந்தை இல்லை. அதனாலே சாராய் தன்னுடைய அடிமை பெண்ணாக இருக்கிற அந்த எகிப்து தேசத்தை சார்ந்த ஆகாரை ஆபிரகாம் இடத்திலே அனுப்புகிறாள். அப்படி அனுப்பும் பொழுது ஆகாரை கர்த்தர் நினைத்தருளி அவளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறார். அதற்கு பிறகு ஆகார் சாராயை அற்பமாக எண்ணுகிறாள் என்று சொல்லி சாராய் நினைத்து ஆபிரகாம் இடத்திலே அவள் சண்டை போடுகிறாள். அப்படி போடும் பொழுது ஆபிரகாம் என்ன சொல்கிறார், உன்னுடைய அடிமை பெண் உன்னுடைய கரத்திலே இருக்கிறாள், உனக்கு என்ன தோன்றுகிறோ அதை நீ செய் என்று சொல்லும் பொழுது சாராய் என்ன செய்கிறார், ஆகாரை மிகவும் கடினமாக நடத்துகிறார்கள். அப்பொழுது ஆகார் சாராய் விட்டு ஓடி போனாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி ஓடி போகும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், சூருக்கு போகிற வழி அருகிலே இருக்கக்கூடிய ஒரு வனாந்திரத்திலே ஆகாரை அவர் கண்டு ஆகார் இடத்திலே நீ எங்கிருந்து வருகிறாய் என்று சொல்லி கேள்வி கேட்கும் பொழுது, நான் என்னுடைய நாச்சியாராகிய சாராயை விட்டு நான் ஓடி போகிறேன் என்று சொல்லி ஆகார் சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள் இங்கே நாம் வாசிக்கிறோம். நீ அவளுடைய கரங்களின் கீழே நீ அடங்கியிரு, நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய், அதனால நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு இஸ்மவேல் என்று சொல்லி நீ பேரிடு, அவனை நான் பெரிய ஜாதியாக பலத்த ஜாதியாக நான் மாற்றுவேன் என்று சொல்லி எல்லாம் கர்த்தர் அவளுக்கு வாக்குத்தத்தமாக வார்த்தைகளை உரைக்கும் பொழுது அவள் கர்த்தருக்கு வைத்த பெயர் தான் இது. அது என்ன, கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். சரியா? நாம் வேதாகமத்திலே அநேக இடங்களிலே கர்த்தருக்கு பெயர் வைக்கக்கூடிய காரியங்களை நம்மால் வாசித்திருக்க முடியும். இப்படி பெயர் வைக்கிறவர்கள் எல்லாருமே அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு கர்த்தர் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தின் பேரிலே அவர்கள் கர்த்தருக்கு பெயரிடக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். சரி, இந்த சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? முதலாவதாக, ஆகாருடைய நிலைமை மிகவும் மோசமான ஒரு நிலைமையாக காணப்பட்டது. அவர்கள் ஏற்கனவே அடிமை பெண்ணாக இருந்தார்கள். சரியா? அவர்களை சரியான விதத்துல ஏற்கனவே நடத்தி இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் அற்பமாக சாராய் எண்ணுகிறார்கள் என்று சொல்லி சாராய் நினைத்த பொழுது இன்னும் அதிகமான கடினமாக சாராய் நடத்துகிறதை நம்மால் பார்க்க முடியும். சரியா? ஆகாருடைய நிலைமை என்ன அப்படின்னா, உரிமையாக போய் ஆபிரகாம் இடத்துல என்னை இப்படியாக நடத்துகிறார்கள் என்று சொல்லவும் முடியாது. சரியா? அவர்களுடைய எஜமானியாகிய சாராயை பகிர்ந்து கொண்டும் அந்த வீட்டிலே வாழ முடியாது. இந்த இரண்டிற்கும் பயந்து ஆகார் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அந்த வீட்டை விட்டு ஓடி போகக்கூடிய சூழ்நிலை நம்மால் வாசிக்கிறோம். அப்போ அவர்களுக்கென்று சப்போர்ட்டாக, அவர்களுக்கென்று துணையாக நிற்கிறதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழலிலே இந்த இடத்திலே ஆகார் காணப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? தனக்கென்று யாரும் இல்லை, தன்னை பார்த்துக் கொள்கிறதற்கென்று யாரும் இல்லை, தன்னை கவனிப்பதற்கோ தனக்கென்று ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நியாயம் கேட்பதற்கோ யாரும் இல்லாத ஒரு சூழலிலே, கைவிடப்பட்ட சூழலிலே இருக்கக்கூடிய ஆகாராக நாம் இங்கே அவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்படி அநேகர் கைவிட்ட பொழுதிலும், இப்படி அநேகர் அவர்களை கண்டுகொள்ளாத பொழுதிலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கை குறித்தும் கர்த்தர் அவளை குறித்தும் கரிசனையுடையவராக அவர் காணப்படுகிறார். ஆகையாலேதான் கர்த்தர் அங்கே ஆகாரை சந்திக்கிறதை நம்மால் வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நான் உன்னுடைய மகனை பெரிய ஜாதியாக்குவேன், நீ பயப்படாதே என்று சொல்லி அவளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கக்கூடியவராக அந்த இடத்திலே கர்த்தர் காணப்படுகிறார். அப்போ இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, அவர்கள் வைத்த அந்த பெயரிலேயே இருக்கிறது, நீர் என்னை காண்கிற தேவன், யாரும் என்னை கண்டு கொள்ளாத பொழுது நீர் என்னை கண்டீர் அல்லவா, ஆகையாலே நான் உம்மை மெச்சுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்திலே ஆகார் நினைக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். சரியா? அவர்கள் வைத்த அந்த பெயரினுடைய அந்த பின்னணி என்னவென்று சொன்னால் அவர்களுடைய உண்மையான மனதினுடைய குமுறல். சரியா? அப்போ நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன, இங்கிருந்து நம்மை யாரும் கண்டு கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய சோகம், நம்முடைய வலி, நம்முடைய மனதுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை மற்றவர்கள் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட, மற்றவர்கள் முதல்ல பார்க்கவும் முடியாது இல்லையா? அவர்கள் அந்த நிலையில இருந்தால்தான் முடியும். ஆகையாலே மற்றவர்கள் நம்மை பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டமானது வித்தியாசமாக தான் எப்பொழுதும் இருக்கும். அப்போ இவர்கள் எல்லாரும் நம்மை பார்க்கக்கூடிய விதம், நம்மை பார்க்காத பொழுது கூட கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நம்மை காண்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நம்முடைய வழிகளை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய கடினமான சூழலுக்குள்ளாக நாம் கடந்து போகும் பொழுது நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இது எல்லாவற்றையும் கவனிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நமக்கு பதிலளிக்கக்கூடிய தேவனாகவும் அவர் இருக்கிறார். அப்போ இங்கே ஆகாருடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படியே விட்டுவிடவில்லை, அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தேவனாக கர்த்தர் இந்த இடத்திலே மாறி போனார் இல்லையா? அவர்கள் அந்த வனாந்திரத்துல இருக்கும் பொழுது, இந்த வனாந்திரம் போல வறண்டு போனதாக என்னுடைய வாழ்க்கை மாறிவிடுமோ என்கிற அந்த எண்ணத்தோடு கூட இருந்திருப்பார்கள். ஆனால் அங்கேயும் அவர்களுக்கு வாழ்க்கை உண்டு என்பதை கர்த்தர் இந்த இடத்திலே நிச்சயித்து காண்பித்திருக்கிறார் இல்லையா?
எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு எந்த ஒரு நிச்சயமும் இல்லாதபடிக்கு இருந்த ஆகாருக்கு இந்த இடத்துல ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது. யார் மூலமாக என்று சொன்னால் கர்த்தர் மூலியமாக. அப்போ கர்த்தரை குறித்து நாம் அறிகிற அந்த அறிவிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவர் நம்மை காண்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நம்முடைய உள்ளந்திரியங்களே ஆராய்ந்து அறிகிற தேவனாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய மனதளவிலே நம்முடைய யோசனை என்ன, நம்முடைய எண்ணங்கள் என்ன, நம்முடைய வழிகள் என்ன, நம்முடைய சூழ்நிலை என்ன, எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய தேவனாக அவர் இருக்கிறார். ஸோ இஸ் நாட் ஜஸ்ட் அ காட் ஹூ நோஸ் எவ்ரிதிங், பட் ஹி இஸ் அ காட் ஹூ கிவ்ஸ் சொல்யூஷன். நம்மை அறிகிற தேவனாய் மாத்திரம் அவர் இல்லாதபடிக்கு நமக்கு ஒரு வழியையும் உண்டு பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். இந்த இடத்துல ஆகாரை அவர் நான் உன்னை பார்த்தமா உன்னுடைய கஷ்டம் பெரிது, அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லி மட்டும் சொல்லிவிடாதபடிக்கு அவர் என்ன செய்கிறார், நீ போ, உனக்கு என்று நான் இதை வைத்திருக்கேன், இப்படிப்பட்ட பிளான்ஸ் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து எனக்கு இருக்கிறது என்று சொல்லி சொல்லக்கூடியவராக அவர் இருந்தார். அப்போ நம்மளுடைய வழிகளை அறிகிற தேவனாய் மாத்திரம் அவர் இல்லாதபடிக்கு, நம்முடைய மனதை அறிகிற தேவனாய் மாத்திரம் நம்ம இல்லாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கென்று அவர் சில காரியங்களை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். நமக்கான எதிர்காலத்தை அவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். சரியா? இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு முன்னதாகவே செய்து வைத்திருக்கிறார். அப்போ நம்மை குறித்து எப்பொழுதும் எண்ணுகிற இந்த தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த காலவெளியிலே நாம் கர்த்தருக்கு நேராக நம்முடைய எண்ணங்களை நாம் செலுத்தும் பொழுது நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்னை பார்க்கவில்லை என்றாலும் சரி, அவர்கள் என்னுடைய வழிகளை அறியவில்லை என்றாலும் சரி, என்னுடைய மனது யாருக்கு புரிகிறது புரியவில்லை என்றாலும் சரி, இது எல்லாம் காண்கிற தேவனாக என்னுடைய கர்த்தர் இருக்கிறார். அவர் காண்கிற தேவனாக இல்லாதபடிக்கு எனக்கு பதிலளிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். பதிலளிக்கக்கூடிய தேவனாய் மாற்றம் இல்லாதபடிக்கு எனக்கான வழி என்ன, என்னுடைய ஃபியூச்சர், என்னுடைய எதிர்காலம் என்ன என்பதையும் நிர்ணயித்து வைத்திருக்கக்கூடிய தேவனாக எனக்கு அவர் இருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே அதிகமாய் கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகளை நினைத்து அவருக்கு நாம் நன்றி செலுத்தி நன்றி உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு என்று வாழுகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய நாம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.